நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டு எல்லாருக்குமே, அதாவது 25ன்றது 5 2 7 7 2 9 வருதா, செவ்வாயினுடைய ஆதிக்கம். இந்த 1 1 அதை விட்டுடுங்க, நம்ம இந்த லாஸ்ட் இதுவை தான் எடுத்துக்கணும். அப்போ 2025ன்றது 9ன்ற ஒரு எண்ணுல வருது. அப்போ 9ஆம் எண் அப்படின்னும் போது அது செவ்வாயினுடைய எண், செவ்வாய் ஆதிக்கம் பெற்றது. சரிங்களா? அதனால இந்த 2024ஆம் ஆண்டுல நிறைய இன்ப துன்பங்களை கடந்து வந்திருக்கோம் எல்லாருமே. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய சங்கடங்கள் எல்லாமே இருந்தது. ஒரு சில பேருக்கு தான் நல்லா இருந்தது. அதனால இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த வருடம். அதே போல குரு பகவான் 2025 மே மாசம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சரிங்களா? அது மாதிரி பெரிய கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிறது. அதே மாதிரி ராகு கேது. புத்தாண்டு பலன் அப்படின்னு சொல்லும் போது மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மாதங்களில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த ஆண்டின் 2வது, அதாவது காலாண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஒரு ஆண்டுக்கு 12 மாதம், அதை 3ஆ பிரிச்சா 4 மாதம் வரும். அப்படி இந்த 4 மாதங்கள் 2வது காலாண்டு எதிர்பாராத செலவுகளும் நிதி நெருக்கடி ஏற்படுகின்ற தன்மை இருக்கும். ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 7 நாட்டு சனி ஆரம்பிக்கும் இல்லைங்களா? 7 நாட்டு சனி ஆரம்பிக்கிற காலம். அப்போ கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும், நிதி நெருக்கடி ஏற்படும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் அப்படின்றது இருக்கு. அதனால ஆண்டின் முதல் காலாண்டில் உங்கள் முயற்சிகளை செய்து முடிந்தால் வெற்றி கிடைக்கும். தங்களின் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைபிடித்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு எல்லா விதத்திலுமே நிதானத்தோட உங்க செயல்பாடு இருக்கட்டும், மிக மிக நன்றாக இருக்கும். மேஷ ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு புத்தாண்டு பலன். இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுக்கடங்காமல் செலவுகள் இருக்கும், திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். அதே போல எதையும் சமாளிக்கும் திறன் உங்களுக்கு ஏற்படும். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில சொல்லாதீங்க, சொல்லி ஆறுதலும் தேட வேண்டாம். இந்த புத்தாண்டின் தொடக்கம் முதல் உங்களுக்கு 17/5/2025 வரை உங்கள் ராசிக்கு ராகு லாப வீட்டில் நிற்பதால் ஷேர் மூலம் பணம் வரும். கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழக்கூடிய ஒரு தன்மை. அதே போல பூர்வீக சொத்து சரியாக பராமரிக்க முடியல என வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இப்ப இருக்கிற கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டிற்குள் கேதுவும் 10ஆம் வீட்டில் ராகுவும் அமர்வதால் சுற்றி இருப்பவர்களின் சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். நல்லா புரிஞ்சுங்க. 4ல கேது வரும், 10ஆம் வீட்டுக்கு ராகு வரும். அப்பொழுது ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களை சுத்தி யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய சுயரூபம்லாம் உங்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். நேர்மறை எண்ணங்களை உங்கள் மனதில் வளர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஆண்டு பிறந்த பிறகு, அதாவது 13/5/2025 வரை குரு உங்கள் ராசியில தான் இருக்கும். அதன் பிறகு குரு 2ஆம் வீட்டுக்கு செல்வதால் உங்களுக்கு 2ஆம் வீடுன்றது
தனஸ்தானம். அந்த தனஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல பண வரவு தொடர்ந்து வரும். கணவன் மனைவி ஒன்று பிரிந்திருந்த தம்பதியர்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு தருணம். கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளால் உங்களுடைய வீடு களை கட்டக்கூடிய ஒரு தருணம். உங்களை விட்டு ஒதுங்கி இருந்த உறவினர் நண்பர்கள் தேடி வரக்கூடிய ஒரு தன்மை. அவர்களால் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியும் ஏற்படும். புது வீடு கட்டி குடிப்போகக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அதே சனி பகவான் 29/3/2025 முதல் 11ஆம் வீட்டிற்கு சென்று அமர்வதால் அது முதல் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிலும் ஆர்வம் பிறக்கின்ற ஒரு தன்மை. பண வரவுக்கு குறைவு இருக்காது. அதே போல இந்த ஆண்டு உங்களுக்கு சின்ன சின்ன சுகவீனங்களை தந்து பலவீனம் ஆக்கினாலும் செல்வாக்கு கௌரவத்தை அதிகம் தந்து உங்களை சுறுசுறுப்பாக்கும். பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது திருப்பரங்குன்றத்துக்கு முருகனை சஷ்டி திதியில் வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். அதே மாதிரி மாமரக்கன்று நட்டு அதுக்கு தண்ணி ஊத்திட்டு வாங்க. ஏழை பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு உங்களால் என்ற உதவி செய்யுங்கள். மேலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, 2025 ஆங்கில புத்தாண்டு பலன். பலம் என்ன, பலவீனம் என்னன்னு பார்க்கலாம். இந்த முறை உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு 7வது ராசியில் பிறப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். புதிய திட்டங்கள் நிறைவேறும். வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகள் போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வந்து சேரும். வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வழக்குலாம் சாதகமாக அமையும். அதே மாதிரி இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 17/5/2025 வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவானும் 10ஆம் வீட்டில் ராகுவும் நிற்பதால் உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் வாகன விபத்துகள், காரிய தாமதம், வீண் அலைச்சல், டென்ஷனு, அதே மாதிரி தாயாருக்கு கை கால் வலி, சோர்வு, இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை. மற்றவர்களைப் போல நம்மால் சுதந்திரமாக இருக்க முடியவில்லையே என வருந்துவீர்கள். வீடு மனை வாங்குவது விற்பதில் வில்லங்கம் வந்து சேரும். ஆனால் 18/5/2025 முதல் வருடம் முடியும் வரை கேது பகவான் 3ஆம் வீட்டில் வந்து அமர்வதால், இதுவரைக்கும் 4ஆம் வீட்டில் இருந்தது, இப்போ 3ஆம் வீட்டில் வந்து அமரப்போகிறது. புதிய முயற்சிகள் பலிதமாகும். உங்களுக்கு சுய கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. எதிரி அடிக்கடி இந்த வழக்குல வாய்தா வாங்கியதால் தள்ளி போய் கொண்டிருந்த வழக்கில் இனி சாதகமான தீர்ப்பெல்லாம் வரும். இளைய சகோதர வழியில ஆதாயம் கிடைக்கும். ஆனால் ராகு 9ஆம் வீட்டில் நிற்பதால் இதுவரைக்கும் 10ஆம் வீட்டில் இருந்த ராகு 9ஆம் வீட்டிற்கு வரும். 9ஆம் வீடுன்றது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் ராகு வந்து நிற்பதால் சேமிப்புகள்லாம் கரையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். தந்தையின் ஆரோக்கியம் பாதிக்கும். பித்தூர் வழி சொத்து பெறுவதில் தடைகள் வந்து நீங்கும். அதே போல இதுவரைக்கும் குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அந்த 12ஆம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே நுழைந்து 14/5/2025 குரு உங்கள் ராசிக்குள் நுழைந்து ஜென்ம குருவாக அமர்வதால் ஆரோக்கியம் பாதிக்கும். வேலை சுமையால் டென்ஷன் அதிகரிக்கும். ஏதோ ஒரு பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரமை வந்து உங்களுக்கு நீங்கும். வாயு தொந்தரவால் நெஞ்சு வலிக்கின்ற ஒரு காரணம் ஏற்படும். காய்ச்சல், யூரினரி இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் வந்து செல்லக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் ஜென்ம குருவால். வெளி உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி
கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதாவது இந்த வாயு பதார்த்தங்கள் அதெல்லாம் நீங்க தவிர்க்கணும். குடும்பத்தில் தம்பதிக்குள் வீண் சந்தேகத்தால் பிரிவுகள் வரக்கூடும். வங்கி காசோலையில் யாருக்கும் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டாம். இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே சனி பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் தொடர்வதால் அதிகார பதியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும். ஆனால் அதே சனி பகவான் 29/3/2025 முதல் சனி பகவான் 10ஆம் வீட்டில் சென்று அமர்வதால் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகமா இருக்கும். மறைமுக எதிர்ப்பு, ஏமாற்றங்கள்லாம் போகும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. அதே போல இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு வேலை சுமையையும் மன அமைதியின்மையும் தந்தாலும் உங்களுடைய பலம் எது பலவீனம் எது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். உங்களுக்கு பரிகாரம் தஞ்சாவூரில் உள்ள தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்குள்ள வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள். தென்னை மரக்கன்றுகள் நடுங்கள். வாய் பேச முடியாத சிறு பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி அந்த வாய் பேச இயலாத மாணவர்கள் இருப்பாங்க, படிக்கிற மாணவர்கள், அவர்களுக்கு கல்வி செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஏணிப்படியாக இருந்து மற்றவர்களை ஏற்றி உங்கள் வாழ்க்கையிலும் உயர்ந்த அந்தஸ்தை பிடிப்பவர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? 2025ஆம் ஆண்டு, அதாவது இதுவரைக்கும் நடந்தது என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 6வது ராசியில் இந்த ஆண்டு பிறப்பதால் எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உங்களுக்கு ஏற்படும். ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள். சேமிக்கும் அளவுக்கு வருவாய் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் பாசம் அதிகரிக்கும். மனைவி வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். வரைக்கும் கேது பகவான் 3ஆம் வீட்டில் இருந்தாரு. இப்பொழுது உங்களுக்கு கேது 2ஆம் வீட்டிலும், ராசிக்கு 2ஆம் வீட்டிலும், ராகு 8ஆம் வீட்டிலும் அமர்வதால் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதாவது 18/5/2025 முதல் உங்களுக்கு இந்த ராகு கேது மாற்றம், சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படக்கூடும். யாரையும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. அடிக்கடி கண்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். அதே போல இந்த ஆண்டு பிறக்கின்ற போது குரு உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கின்றார், லாபஸ்தானத்தில். அதன் பிறகு உங்களுக்கு குரு ராசிக்கு 12ஆம் வீட்டில் மறைவதால் வீண் செலவுகளால் சேமிப்புகள்லாம் கரையும். யாருக்காவது சாட்சி கையெழுத்து போடணும்னு நினைச்சீங்கன்னா போடாதீங்க. யாரையும் நம்பி கையெழுத்து போடாதீங்க. ஜாமீன் போகாதீங்க. எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும். இந்த ஆண்டு தொடக்கத்துல உங்களுக்கு சனி அஷ்டம சனியா தொடருது. 29/3/2025 தான் சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். அப்பொழுது 9ஆம் வீட்டில் சென்று அமர்வதால் இந்த காலகட்டத்தில் அனைத்து பிரச்சனைகளும் விலகும். தந்தையுடன் இருந்து வந்த மனத்தாங்கல், அவருக்கு மருத்துவ செலவுகள் போகும். அஷ்டமத்தில் அகப்பட்டதை விட இந்த காலகட்டம் கொஞ்சம் தான் மகிழ்ச்சியா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 9ல சனி வந்த உடனே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. அது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் உட்காரும் போது நிறைய பிரச்சனைகளை தான் கொடுக்கும். குரு வீட்டுல தான் உட்காருது, நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் சில பிரச்சனைகளை கொடுக்கும். கவனமா இருங்க. அதே மாதிரி வேலை பார்ப்பவர்கள், உங்களை வெறுத்த மேலதிகாரிகள்லாம் வேற இடத்துக்கு மாறி போவாங்க. தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு இனி தடையில்லாமல் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இந்த கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்கள்,
தற்சமயம் நீங்கள் வேலை செய்யும் அலுவலகத்திலிருந்து வேற இடத்துக்கு தலைமை அலுவலகத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சம்பள உயர்வும் கிடைக்கும். இந்த புத்தாண்டு புதிய படிப்பினை தருவதாகவும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் கொஞ்சம் நெளிவு சுழிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பரிகாரம்: கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நண்டானூர் என்னும் கர்க்கடேஸ்வரரை வணங்குங்கள். ஏழை நிலையில் இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பு செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி முல்லை செடியை நடுங்கள். எதிலும் உங்களுக்கு திருப்தி ஏற்படும். இந்த ஆண்டு நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? உயரத்தை மட்டும் நோக்கி செல்லும் குணமுடையவர்களே, உங்கள் ராசிக்கு இந்த புத்தாண்டு எந்த நிலையில் இருக்கும்? உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய கடனை எல்லாம் பைசல் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். தடைப்பட்ட திருமணம் முடியும். நவீன ரக வாகனங்கள் எல்லாம் வாங்குவீர்கள். வீடு கட்டும் பணிக்கு இனி பல வழிகளில் உதவிகரம் கிடைக்கும். சமையல் அறையை நவீனமயமாக்குவீர்கள். விலையுயர்ந்த ரத்தினங்கள், ஆபரணங்கள், வெள்ளி பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மை. பிள்ளைகளிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை. இந்த ஆண்டு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா கேது 2லையும் ராகு 8லையும் அமர்ந்திருப்பதால் ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள், விபத்துகள், வீண் விரயம், இனந்தெரியாத கவலை இதெல்லாம் வந்து சென்று இருக்கும். இதை பத்தி நம்ம அதிகம் பேச தேவையில்லை. ஆனால் 18/5/2025 முதல் உங்கள் ராசிக்குள்ளேயே கேது பகவான் நுழைகிறார். ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகு அமர்வதால் கோயில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். திடீர் பயணங்கள் உண்டு. தூக்கம் கொஞ்சம் இருக்காது. தூக்கத்தை பார்த்துக்கோங்க. ரொம்ப கண்விழிப்பதை தவிர்த்துருங்க. யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம். கணவனா இருந்தால், அதாவது ஆண் சிம்மராசியாக இருந்தால் மனைவிக்கு இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் வந்து சேரும். அதே பெண்களுக்காக இருந்தால் கணவனுக்கு இந்த நோய் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. வழக்கு வியாஜ்யங்கள் இருந்தால் நெருக்கடிகள் ஏற்படும். அதே மாதிரி இப்பொழுது குரு உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அந்த 10ஆம் வீட்டில் குரு நிற்பதால் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதிக்கு உண்டானீர்கள். சரிங்களா? அதே போல மறைமுக அவமானம் இதெல்லாம் வந்து சென்றிருக்கும். ஆனா இப்பொழுது 14/5/2025 முதல் குரு பகவான் 11ஆம் வீடான லாப வீட்டில் அமர்வதால் எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பை பெற்று தருவார். அதே போல இந்த கல்வியாளர்கள் அவர்களால் உங்களுக்கு நட்பு, அந்த நட்பால் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். தெளிவு கிடைக்கும். புது சொத்து வாங்குவீங்க. அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் இருந்தால், மகன் இருந்தால் நல்ல வரன் அமையும். அதே மாதிரி உயர்கல்வி மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி உத்தியோகம் அமையும். பெரிய பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படும். தாயாரின் உடல்நிலை சீராகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே உங்களுக்கு சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். அதன் பிறகு மார்ச் மாசம் 29ஆம் தேதி 2025க்கு சனி பகவான் 8ஆம் வீட்டுக்கு செல்கிறார். சென்று அமர்வதால் இந்த காலகட்டத்தில்
இனந்தெரியாத கவலை, ஏமாற்றம் கொஞ்சம் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. 8ஆம் வீடுன்றது மாங்கல்ய ஸ்தானம். அந்த மாங்கல்ய ஸ்தானத்தில் சனி பகவான் அமரப் போகிறார். வண்டியில எல்லாம் செல்லும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யாரை நம்பியும் பொருள் இதெல்லாம் கொடுக்க கூடாது. அதனால கவனமா இருங்க. ஆக மொத்தம் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் தன் கையே தனக்கு உதவி என்பதை உணர்த்துவதாக அமையும். பரிகாரம்: அண்ணாமலையாரை அமாவாசை திதியில் வணங்கி கிரிவலம் வாங்க, அருணாச்சல புராணம் படியுங்கள், வன்னி மரக்கன்று நடுங்கள், சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுடைய சங்கடங்கள் தீரும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களெல்லாம் பாசத்துக்கு அடிமையானவர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு இதுவரைக்கும் 4ஆம் வீடான சுக வீட்டில் இந்த ஆண்டு பிறப்பதால் இழுபறியாக இருந்த வேலைகளெல்லாம் விரைந்து முடிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். மனக்குழப்பங்கள்லாம் நீங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். உங்களுடைய கனிவான பேச்சால் சில காரியங்களை சாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். இந்த புத்தாண்டின் தொடக்கம் முதல் 17/5/2025 வரை உங்கள் ராசிக்குள்ளாரிய கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகு நிற்பதால் கொஞ்சம் தலை சுற்றல், தூக்கம் இருக்காது, செரிமான கோளாறு, மனை இருக்கும், இதெல்லாம் சென்று இருக்கும். குடும்பத்தில் சலசலப்புகள் நீங்கும். மனைவிக்கு உடல்நல குறைவு ஏற்படலாம். இந்த ஆண்டு 18/5/2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசியை விட்டு கேது விலகி 12ஆம் வீட்டில் கேதுவும் 6ஆம் வீட்டில் ராகுவும் அமர்வதால் பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரம்மையிலிருந்து விடுபடுவீர்கள். இனி உற்சாகத்தோடு வலம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. கணவன் மனைவியுடன் இருந்து வந்த மோதல்கள்லாம் விலகும். திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும். கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீர்கள். புத்தாண்டின் தொடக்கம் முதல் 13/5/2025 வரை குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் நீடிப்பதால் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் என்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏற்படலாம். அதே சமயம் குரு 14/5/2025 முதல் வருடம் முடியும் வரை குரு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்வதால் சிறு சிறு அவமானம், ஏமாற்றம் நீங்கும். சட்டத்துக்கு புறம்பான வகையில் யாருக்கும் உதவ வேண்டாம். உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்த முயற்சிப்பார்கள். அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம். சில நேரங்களில் தர்ம சங்கடமான சூழ்நிலையில சிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதனால கவனமா இருங்க. இந்த ஆண்டு தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆவது வீட்டுல வலுவாக இருக்கிறாரு. ஆனா அதன் பிறகு உங்கள் சனி பகவான் 7ஆம் வீட்டிற்கு சென்று அமர்வதால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திற்கும் தடுமாற்றம் வேண்டாம். வீண் செலவுகள் போகும். அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நேரத்தை ஒதுக்கி யோகா, தியானம் செய்யுங்கள். நடைப்பயிற்சி இருக்க வேண்டும். அதே போல இந்த ஆண்டு உங்களை விஸ்வரூபம் எடுக்க வைப்பதுடன் திடீர் யோகங்களையும் வெற்றியும் அள்ளி தருவதாக அமையும். திடீர் யோகம்தான் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். ஆனா திடீர்னு தான் கிடைக்கும். பரிகாரம்: திருப்பதி வெங்கடாஜலபதியை ஏதாவது ஒரு திங்கட்கிழமையில சென்று வணங்குங்கள். வீட்டுல தினமும் சுப்ரபாதம் போட்டு விடுங்க. இல்ல உங்களுக்கு பாட தெரிஞ்சா பாடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க யூடியூப்ல போட்டு நீங்க அதை கேளுங்க காதால. சனிக்கிழமைகள்ல வீட்டுல விலங்குகள் வளர்த்தால், அது நாய், பூனை இதெல்லாம் வளர்த்தீங்கன்னா
அதுக்கு சாப்பாடு கொடுங்க. இல்ல நீங்க ரோட்ல இருக்கிற நாய்ங்களுக்கு கூட ஒரு பிஸ்கெட்டு அது இது வாங்கி போடலாம். வேப்ப மர கன்று ஒண்ணு நடுங்க. இல்ல கோயில்ல கூட நடலாம், தப்பு கிடையாது. இல்ல ரோட்ல கூட எங்கேயாவது ஒரு இடத்துல நட்டு வைக்கலாம். அந்த மாதிரி செய்யும் போது உங்களுடைய கனவுகள் நிச்சயமாக நனவாகும். சரிங்களா? இதை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு பெயர்ச்சி நடக்குது. அதே மாதிரி கண்டக சனி 7ல வரப்போகுது. கண்டக சனின்னு சொல்லும்போது உங்களுக்கு குரு வீட்டுல சனி போகுது இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். வண்டி வாகனத்துல பயணம் செய்யும்போது கவனமாக இருக்கணும். 10ல் குரு வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க பதவி பறிப்போம். அப்படிலாம் கிடையாது. பதவி மாற்றங்கள் கிடைக்கும், ஏற்றங்கள் கிடைக்கும், அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலையுமே. அதே போல 12ஆம் இடத்துல கேதுன்னும் போது ஆன்மீக பயணங்கள் நிறைய வரும். 6ல ராகு, ருணரண ரோக சத்ருஸ்தானத்துல ராகு. அது நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்லல. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, அதனால கவனமா இருங்க. எல்லா விதத்திலயும் நன்மைகள் நடக்கும். எதிர்பாராத யோகத்தையும் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் 7ல சனி வரும்போது கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? அதாவது 2024 பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய கடன் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இதெல்லாம் சந்தித்தாங்க. அவங்க சந்திக்காத பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த 2025ஆம் ஆண்டு பிறப்பதால் திட்டவட்டமா சில முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிர்பார்த்து காத்திருந்த பண வரவு கைக்கு வரும். எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். தள்ளி போன வழக்கெல்லாம் தீர்ப்பு சாதகமாக அமையும். சிலர் வீடு மாறக்கூடிய ஒரு தருணம். ஒரு சொத்தை விற்று மறு சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதிர்பாராத பண வரவு. சாதாரண நிலையில் இருந்து உயர்ந்த நிலைக்கு முன்னேறக்கூடிய ஒரு தருணம். தன்னம்பிக்கையோடு பேசுவீங்க. உங்களின் நிர்வாக திறமை அதிகரிக்கும். குழம்பாமல் பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. குடும்பத்துல உங்கள் ஆலோசனை ஏற்பார்கள். குழந்தை இல்லாத தம்பதிக்கு வாரிசு கிடைக்கும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு 5ஆம் வீட்டுல சனி பகவான், இது 6ஆம் வீட்டுக்கு செல்ல போகிறார். அதே மாதிரி 12ஆம் வீட்டில் இருக்கின்ற கேது பகவான் 11ஆம் வீட்டுக்கு செல்ல போகிறார். 6ல இருந்த ராகு பகவான் 5க்கு வரப்போகிறார். 8ல இருந்த குரு பகவான் 9க்கு செல்ல போகிறார். சரி, இதனால என்ன நடக்கும்? இந்த ஒரு மாற்றத்தால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 18/5/2025 முதல் கேது பகவான் லாப வீட்டில் அமர்வதால் செல்வம் செல்வாக்கு கூடும். கௌரவ பதவிகள் தேடி வரும். ஷேர் மூலம் பணம் வந்து சேரும். ஆனால் ராகு 5ஆம் வீட்டில் நிற்பதால் பிள்ளைகளால் அலைச்சல்கள், செலவுகள் ஏற்படும். அவர்களின் படிப்பு விஷயமாக முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி மகன் மகளின் திருமணத்துக்காக வெளியில் கடன் வாங்க வேண்டி வரும். மகனின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பது மிகவும் நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனை தொடர்பாக உங்களுடைய சகோதரர்களை கலந்து ஆலோசிங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லது. அதே போல 8ஆம் வீட்டில் இருந்த குரு இப்பொழுது 9ஆம் வீட்டிற்கு அமர்வதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குங்கள். அதே போல இப்ப 8ஆம் வீட்டுல குரு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். துலாம் ராசி நேயர்களுக்கு 8ஆம் வீட்டில் குரு நிற்பதால் இந்த ஆண்டு
அதாவது 5ஆம் மாதம் வரைக்கும், மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்படி? வீண் அலக்கழிப்பு இருக்கும், பிள்ளைகள் பிடிவாதமா இருப்பாங்க, செலவுகள் நிறைய இருக்கும், தங்க நகைகள்லாம் இரவல் வாங்காதீங்க, இரவலும் கொடுக்காதீங்க. சரிங்களா? ஆனால் 9ஆம் வீட்டிற்கு 14/5/2025 முதல் வருடம் முடியும் வரை குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிலேயே அமர்வதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. நல்ல ஒரு விஷயம் நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், விசேஷங்களுக்கு சென்று கலந்து கொள்ளுவீங்க. அதே மாதிரி திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். வீட்டில் கூடுதலாக ஒரு இப்போ ஒரு வீடு இருக்குன்னா ஒரு மாடி கட்டக்கூடிய ஒரு தருணம், ஒரு ரூம் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுக்கு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மை. தந்தையுடனான மோதல்கள்லாம் விலகும், அவருக்கு இருந்த நோயெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. அதே போல இப்ப சனி பகவான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் 5ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கு. சரிங்களா? 5ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கு. இந்த 5ஆம் வீடுன்றது பூர்வ புண்ணியம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் வந்து செல்லக்கூடிய ஒரு வழி, தாய்மாமன் வழியில செலவுகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்போ சனி பகவான் 6ஆம் வீட்டுக்கு செல்வதால் இந்த காலகட்டத்துல எதிர்பாராத பணவரவு, திடீர் யோகம், சமூகத்துல பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களோட நட்பு, வண்டி வாகன அமைப்பு, இது போன்ற சுப பலன்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலேயே உங்களை ஏமாற்றினாலும் மைய பகுதியிலிருந்து உங்களை ஏற்றத்தில் உயர்த்தி விடுவதாக இந்த ஆண்டு அமையும். சரிங்களா? பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது காரைக்குடி அருகில் உள்ள குன்றக்குடி மலை மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், கந்தசஷ்டி கவசம் படியுங்கள், செம்பருத்தி செடியை நட்டு பராமரியுங்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் பிறப்பதால் எதிர்பார்த்திருந்த தொகை வந்து சேரும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், உங்கள் ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், அனுபவபூர்வமாக யதார்த்தமாகவும் பேசுவீங்க, தடைப்பட்ட பல காரியங்களை முடித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை, குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்திய உறவினர்கள், நண்பர்களின் சுயரூபத்தை கண்டறிந்து அவர்களை ஒதுக்கக்கூடிய ஒரு தன்மை, கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீங்க, குடும்ப வருமானத்தை உயர்த்த கூடுதல் நேரம் ஒதுக்கி உழைப்பீங்க. புத்தாண்டின் தொடக்கம் இந்த 17/5/2025 வரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் கேது. அப்போ 5ஆம் மாசம் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கும் திறன் ஏற்படும், வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை, ஷேர் மார்க்கெட்டில் மூலம் பணம் வரும். ஆனா இந்த 18/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு கேது 10ஆம் வீட்டிலும் ராகு 4ஆம் வீட்டிலும் அமரப்போகிறது இல்லைங்களா? அப்போ என்ன நடக்கும்? வேலை சுமை அதிகரிக்கும், வீண் பழி வரக்கூடும், தாயாருடன் வீண் விவாதம் ஏற்படும், அவருக்கு கை கால் வலி வந்து சேரும், வீடு வண்டி வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும், உத்தியோகத்தில் நெருக்கடிகள், இடமாற்றங்கள் வந்து செல்லும். அதே மாதிரி நீங்க டிரைவரா இருந்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டுற உரிமத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரத்துல புதுப்பிச்சிருங்க. சின்ன சின்ன அபராத தொகை செலுத்த வேண்டி வரும். இல்லைன்னா இந்த ஆண்டு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், 5ஆம் மாதம் வரைக்கும் அங்க இருப்பாரு. அதன் பிறகு 13/5/2025 வரைக்கும் அங்க இருப்பாரு. 14/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு மறைவதால் உங்கள் பற்றிய வதந்திகள் வர வாய்ப்பு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும்.
எல்லாமே நல்லது நடக்கும்ன்றதுலாம் கிடையாது. ஒரு சில விஷயத்தில் நன்மை ஏன்னா 2க்கும் 5க்கும் அதிபதியானவர் இந்த குரு பகவான். அதனால திடீர் பயணங்கள் இருக்கும். யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்யாதீங்க. சிக்கனமா இருங்க. அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். தேவையில்லைன்ற பிரிச்சு பார்த்து வாங்குங்க. முக்கிய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு போகும்போது வெளியில எடுத்துக்கிட்டு போறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். தாய் வழி சொத்து பெறுவதில் சிக்கல்கள் வந்து சேரும். பணம் நகை வாங்கி தருவதில் உங்களுக்கு அது அதாவது ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறாங்க வீட்லயே சரி, இப்போ உங்க மனைவி இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, அவங்கெல்லாம் இருக்காங்கன்னா நகைலாம் வாங்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லாதீங்க, வாங்கிக்குங்க. செலவுகள்லாம் கட்டுக்கடங்காமல் போகும். அதே மாதிரி சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுவரைக்கும் சுகஸ்தானத்துல இருந்த சனி பகவான் 5ஆம் வீட்டிற்கு சென்று அமர்வதால் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் செலவு, மன உளைச்சல், டென்ஷன் இதெல்லாம் வரும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உறவினர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். பூர்வீக சொத்தில் திடீர் சிக்கல்கள் வந்து போகும். கர்ப்பிணி பெண்கள் எப்போதும் எதிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி வெயிட்டு தூக்காதீங்க, ரொம்ப வெயிட் எல்லாம் தூக்கி இது பண்ணாதீங்க. அதே போல இந்த ஆண்டு உங்களுக்கு எவ்வளவு முயன்றும் முன்னுக்கு வராமல் முனகி கொண்டிருந்த உங்களை வெற்றி பெற வைப்பதுடன் எதிர்கால திட்டங்களையும் நிறைவேற்றும் விதமாக அமையும். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்குங்கள். முடிஞ்சா நாமக்கல் சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு வியாழக்கிழமையில சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை ஆஞ்சநேயருடைய கவசத்தை படிங்க. கட்டிட வேலை செய்யும் பெண்களுக்கு உணவு உடை கொடுங்கள். அதே மாதிரி பலாமரக்கன்று நடுங்கள், நல்ல பலனை தரும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நிறைய நீங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிட்டீங்க. குடும்பத்துல தொழில், நிறைய பேருக்கு தொழிலே இல்லாம இருந்தாங்க, வருமானமே இல்லாம இருந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் எப்படி இருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ல கேது, அதே மாதிரி 4ஆம் வீட்டுல ராகு. இந்த வருடம் பிறக்கும் போதே இதுதான் இந்த கோச்சார ரீதியா இருக்கு. இது 17/5/2025 வரைக்கும் அங்கதான் இருக்கும். அதனால என்ன நடக்கும்னா அடுக்கடுக்கான வேலைகளால் அவதிக்கு உள்ளாவீங்க. உத்தியோகத்தில் இடமாற்றங்கள், சம்பள பிரச்சனை, மறைமுக நெருக்கடிகள் நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. தாயாருக்கு முதுகுத்தண்டு இடத்தில் வலி, தலை சுற்றல் செல்லும். அதே மாதிரி வண்டி வாகனத்தை இயக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். போன் பேசிக்கிட்டே அதெல்லாம் செய்யாதீங்க. சாலையை கடக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க, கவனமா இருங்க, நல்லா இருக்கும். அதன் பிறகு 18/5/2025 முதல் ராசிக்கு 9ஆம் வீட்டுல கேது அமர்வதால் பிதுர்வழி சொத்து பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கும். ஏன்னா 9ஆம் வீடுனாலே உங்களுக்கு பாக்கியஸ்தானம் தான். அப்ப அங்க போய் கேது உட்காரும் போது என்ன ஆகும்? தந்தையாருடன் மனஸ்தாபங்கள் ஏற்படும். அவருக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். மூட்டு வலி செல்லும். ஆனா ராகு 3ஆம் வீட்டில் அமர்வதால் பயம், படபடப்பு இதெல்லாம் நீங்கும். மனோபலம் அதிகரிக்கும். தள்ளி போன விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடியும். இளைய சகோதர வகையில் இருந்து வந்த மன கஷ்டங்கள்லாம் விலகும். ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும். அக்கம் பக்கத்தினுடன் அளவாக பேசி பழகுவது நன்மை. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும். பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டும் முயற்சியில அதை ஈடுபடுவீங்க. உடன் பிறந்தவர்களுடன் இணக்கமான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சொந்த ஊர் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. முதல் மரியாதை கிடைக்கும். பிள்ளைகளின் படிப்பு விஷயமாக டென்ஷன், அலைச்சல்லாம் இருக்கும். வேற்றுமொழி பேசுபவர்கள், வெளிநாட்டவர் மூலம் ஆதாயம் உண்டு.
வியாபார ரீதியாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அலுவலகத்துல வீண் விவாதங்களை தவிர்த்து விட வேண்டியது அவசியம். யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க. முதல்ல மெயினா அதை கத்துக்கங்க. யாரையுமே, குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி. அதே போல உங்கள் ராசிக்கு குரு பகவான் எங்க இருக்கார்? 6ஆம் வீட்டுல இருக்கார். அவர் இப்பொழுது 14/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும். தள்ளி போன திருமணம் கைகூடி வரும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடுகள் களை கட்டும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மன கசப்பெல்லாம் விலகும். மருத்துவ சிகிச்சைக்கு பின் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தாமதமாச்சே அப்படின்னு வருத்த வேண்டாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி விலையுறந்த தங்க ஆபரணம்லாம் வாங்குவீங்க. ஆரோக்கியம் சீராகும். ஒன்றை இழந்ததை போல இருந்த நிலை மாறி உற்சாகம் அடையக்கூடிய ஒரு தருணம். திட வேலைகளை தொடங்குவீங்க. வங்கி கடன் உதவி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கின்றது. அதே போல உங்களை எதிர்த்து நின்றவர்கள் நண்பர்கள் ஆவார்கள், சொந்த பந்தங்கள் சுயரூபத்தை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப இனி செயல்பாடு இருக்கட்டும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்பொழுது 3ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் வீட்டிற்கு செல்ல போகிறார். எப்போ? 29/3/2025 மார்ச் மாதம். அப்போ இந்த காலகட்டத்துல, ஏன்னா 4ஆம் வீடுனாலே வண்டி வாகனம் தொழில் தாயார் இது எல்லாமே குறிப்பிடக்கூடியது. அதனால வீடு வண்டி வாகனத்துக்கெல்லாம் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். தாயார் இருந்தால் அவர்களுக்கு உடல்நலை குறைவு ஏற்படும். திடீரென பணம் பற்றாக்குறை நீங்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி வியாபாரிகளும் இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வேலையாட்களின் தொந்தரவு குறையும். ஆனா அதே மாதிரி சில பேருக்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ள கடைக்காரருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை விலகும். இந்த கெமிக்கல் கமிஷன் வண்டி வாகன உதிரி பாகங்கள் அதெல்லாம் வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அதே போல இந்த புத்தாண்டு உங்களுக்கு பல சோதனைகளை தந்தாலும் எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டிய அவசியத்தையும் பணப்புழக்கம் செல்வாக்குடன் பதவியும் தருவதாக அமையும். பரிகாரம்: கடலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகிலுள்ள பூவராக சுவாமியை, அதாவது வராக அவதாரம், ஸ்ரீமுஷ்ணன் கூட சொல்லுவாங்க, வராக அவதாரம் எடுத்து அங்க இருக்கிறார். சனிக்கிழமையில் சென்று வணங்கி விட்டு வாங்க. அதே கோவிலே நீங்க துளசியை நடலாம், இல்லைன்னா உங்க வீட்டுல கூட துளசியை நட்டு பராமரிக்கலாம். வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவுங்கள். அவர்களுக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி ஏற்படும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. சார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்கள் சாதிக்கணும் என்ற ஒரு பயங்கரமான மனோபாவம் உள்ளவர்கள், சிறந்த பேச்சாளர்கள் இவர்களெல்லாம். அதே போல தவிர்க்க முடியாத செலவுகளும் தவிர்க்க முடியாத பயணங்களும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு. உறவினர் நண்பர்களின் வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். உங்கள் குடும்பத்தினரை பற்றி மற்றவர்களிடம் குறைத்து பேச வேண்டாம். வெளிவட்டார தொடர்புகளெல்லாம் விரிவடையும். இந்த புத்தாண்டு தொடக்கம் முதல் 17/5/2025 வரை உங்கள் ராசிக்கு கேது பகவான் எங்க இருக்காரு? 9ஆம் வீட்டில் நிற்பதால் உங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் ஏற்படும் தந்தையாருக்காக. அதே சமயத்துல 3ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் துடிச்சல் ஏற்படும். அந்த 5ஆம் மாசம் வரைக்கும் இதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்க கூடிய மனப்பக்குவம் வரும். திட்டவட்டமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இளைய சகோதர வகையில ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வழக்கில் வெற்றி பெறுவீங்க. அரசால அனுகூலம் ஏற்படும். அரசியல்ல செல்வம் செல்வாக்கு உயரும், சொத்து சேரும். இதெல்லாம் 3ஆம் வீட்டுல ராகு இருக்கிற வரைக்கும் நடக்கும்.
ஆனா 18/5/2025 முதல் ராசிக்கு 2ல ராகு, 8ஆம் வீட்டுல கேது வரும். அப்போ அத மாதிரி தொடர்வதால் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும், அலைச்சல்கள் அதிகரிக்கும். பேச்சில ரொம்ப ரொம்ப நிதானமா பேசணும், கடுமையை காட்டாதீங்க. நீங்கள் யதார்த்தமாக பேசுவதை கூட சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். வண்டி வாகனத்தை இயக்குவதற்கு முன் அதுல பெட்ரோல் இருக்கா, இல்ல பிரேக் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்த்து அந்த வண்டியை எடுங்க. சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அனாவசியமா மற்றவர்கள் விவகாரத்தில் நீங்க போய் தலையிடாதீங்க, வீண் பழிக்கு ஆளாவீங்க. அதே மாதிரி நீங்க இருக்கின்ற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல அக்கம் பக்கத்தினை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த துப்புரவு பணியாளர்கள், இந்த பொருட்களை டெலிவரி செய்ய நபர்களிடம் கொஞ்சம் கடுமையா பேசுறத தவிர்த்துருங்க, அன்பா நடந்துக்குங்க. திருமண வயதை எட்டிய சகோதர சகோதரிகளுக்கு விரைவில் நல்லது நடக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். அக்கம் பக்கத்தினர் உதவிகரமாக செயல்படுவர். உடன் பிறந்தவர்களுடன் மனஸ்தாபம் ஏதேனும் இருந்தால் உடனடியாக அதை சரி செய்து கொள்ளுங்கள். தாயாரின் கை கால் வலிக்கு ஆயுர்வேத முறையில சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே போல இந்த புத்தாண்டின் தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு குரு பகவான் 5ஆம் வீட்டில் நிற்பதால் ஓரளவுக்கு நல்லவர்களுடைய நட்பு இதெல்லாம் இருக்கும், பழைய சிக்கல் பிரச்சனைகள்லாம் தீரும். ஆனா 14/5/2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைகிறார். ஆனா மகர ராசிக்கு இது ஒரு பிளஸ் தான். எப்படின்னா 12க்கும் 3க்கும் அதிபதியானவர் மறைந்த குரு மறைந்தால் நன்மைதான். அதை பத்தி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஐயோ குரு 6ல போதே நமக்கு என்ன ஆகுமோ அப்படி இப்படின்னு அதெல்லாம் நினைக்காதீங்க. என்ன ஒண்ணு, ஒரு முறைக்கு இருமுறை முயன்றால் அந்த வேலை, அந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா முடியும். எந்த காரியமா இருந்தாலும் முடிஞ்சிடும். எதிர்காலம் பற்றிய கவலைகள்லாம் விலகும் உங்களுக்கு. அதே மாதிரி முக்கிய பிரமுகர்கள், பிரபலங்கள், அவர்களை எல்லாம் உங்களுக்கு நீங்க பகைத்து கொண்டாலும் அவர்களால் நன்மைகள் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க, குரு மறைந்தால், மறைந்த குரு மறைந்தால் நன்மைதான். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சட்ட விதிகளை மீறி யாருக்கும் உதவாதீங்க. ஆதாயத்துக்காக உங்களை பற்றிய தவறான வதந்திகளை பரப்புவார்கள் சில பேர். அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே அந்த இது உண்டு. ஏன்னா யாரை பத்தியாவது எதையாவது சொல்லின்னு இருக்கணும் சில பேருக்கு. அதே போல இதுவரைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு 2ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான், இந்த சனி பகவான் இப்பொழுது 3ஆம் வீட்டிற்கு சென்று அமர்வதால் இந்த காலகட்டத்தில் உங்களின் புகழ் கௌரவம் உயரும், பணவரத்து அதிகரிக்கும், திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் கெடு பலன்கள் குறைந்து யோக பலன்கள் அதிகரிக்கும். அதே போல இசைக்கலைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் வரும். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தை காட்டுவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வெளிநாட்டு பயணம் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அதனால இந்த ராகு கேது இதனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட, குரு 6ல வருதுன்றதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு குரு மறைந்து இருக்கார். மகர ராசிக்கு குரு உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி, 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. புரியுதுங்களா? அதனால மறையும் போது அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நன்மைதான் நடக்கும். அதனால என்ன ஆகுமோ ஏதாகுமோ 6ல குரு போறாரேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பார்ப்பை வீண் பழியால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இதுவரைக்கும் தூக்கம் இழந்து தவித்தீர்கள், அதையெல்லாம் விலகும்.
நெடுநாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு தடையில்லாமல் கிடைக்கும். கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகக்கூடிய வாய்ப்பு, உங்கள் தனித்திறமையை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணம், அதெல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். அதாவது 5ஆம் மாதத்திற்கு மார்ச் மாசத்துக்கு பிறகு சனி பகவான் 3ல போகும்போது இந்த நன்மைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். 2025ஆம் ஆண்டு சின்ன சின்ன எதிர்ப்புகளையும் எதிர்பார்ப்புகளில் தாமதத்தையும் தந்தாலும் மாற்று பாதையில் சென்று வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தும். பரிகாரம், திண்டிவனம் அருகில் உள்ள திருவக்கரை எல்லாருக்கும் தெரியும், வக்ரகாளி அம்மன் இருப்பாரு. அந்த வக்ரகாளி அம்மனை நவமி திதியில சென்று வழிபடுங்கள், சிறப்பாக இருக்கும். எலுமிச்சை மாலை சாற்றுங்கள், அபிராமி அந்தாதி படியுங்கள், கால்களில் எழுந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்கள். நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களால் கும்பராசிக்காரர்கள்லாம் சமயோஜித புத்தி அதிகம் உண்டு. எழுத்தோம் கவிழ்த்தோன்னு பேச மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை உணர்ந்து சமயோஜித புத்தியுடன் பேசும் நீங்கள், உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு பிறக்கிறதே சுப நிகழ்ச்சிகள், பொது விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும், விஐபிகள் மத்தியில பிரபலமாக பேசப்படுவீங்க, பெரிய பதவிகள் தேடி வரும், வருங்காலத்துக்காக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும், நவீன ரக வண்டி வாகனம் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீங்க. 17/5/2025 வரை உங்கள் ராசிக்கு 2ல ராகு இருக்கு, 8ல கேது இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. 5ஆம் மாசம் 17ஆம் தேதி 2025 வரைக்கும் கும்பராசிக்கு 2ல ராகு, 8ல கேது இல்லைங்களா? அதனால 2ல ராகு இருந்தா என்ன, குடும்பத்துல பிரச்சனை, கொஞ்சம் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பழைய கடன் பிரச்சனை அப்பப்போ மனசுக்குள்ள வந்து வாட்டும். ஆனா 18/5/2025 முதல் 18/5/2025 முதல் இந்த வருடம் முடிகிற வரைக்கும் ராகு உங்க ராசிக்குள்ளாரையும் கேது 7ஆம் இடத்திலே அமர்வதால் எதிலும் ஒருவித பயம், படபடப்பு, ஒற்றை தலைவலி, செரிமான கோளாறு வந்து செல்லும். வாயு தொந்தரவால் நெஞ்சு வலிக்கும். யாரை நம்புவது என்கிற மன குழப்பத்துக்கு ஆளாவீங்க. கணவன் மனைவிக்குள் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்காதீர்கள். வீண் சந்தேகத்தை வளர்த்துக்காதீங்க, அந்த சந்தேகத்தை விலக்கி கொள்ளுங்கள். ஈகோ தவிர்த்து பாருங்கள், ஈகோலாம் விட்டுடுங்க. இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருப்பார். ஆனா அதே 14/5/2025 முதல் குரு பகவான் 5ஆம் வீட்டிலேயே வந்து அமர்வதால் உங்களுக்கு பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம், அதே மாதிரி மனசுல இருந்து வந்த இறுக்கெல்லாம் நீங்கும், பண பற்றாக்குறை எல்லாம் விலகும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும், புது வீடு கட்டி குடிபோகக்கூடிய ஒரு தன்மை, குடும்பத்தில் நிம்மதி உண்டு, வருமானத்தை உயர்த்த புது வழி கிடைக்கும், மழலை பாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும், விஐபிகள்லாம் அறிமுகம் ஆவார்கள், மகளுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு தருணம், வெளிவட்டாரத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தன்மை, அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவினர்களுடன் இணக்கமான போக்கை கடைபிடித்தால் இன்னும் நன்மை. குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கிராமத்து கோயில்கள்ல திருப்பணிக்கு உதவி செய்யுங்கள். பழமையான கோயில்கள் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆன்மீகம், யோகா இதிலெல்லாம் நாட்டம் அதிகரிக்கும். தடைப்பட்ட அயல்நாட்டு பணி கிடைக்க வாய்ப்பு உண்டு.
மனக்கவலைகளை போக்கி முன்னேற்றத்திற்கான வழிகளை ஆராய்ந்து அது தொடர்பாக செயல்பட வேண்டியது அவசியம். இந்த ஆண்டு தொடக்கத்துல ஜென்ம சனி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஜென்ம சனி தானே போயிட்டு இருக்கு. ஆனா 29/3/2025 முதல் சனி பகவான் 2ஆம் வீட்டில் சென்று பாதச்சனியாக அமர்வதால் இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையா இருங்க. சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால கவனமா இருங்க. 2ல சனி வரும்போது வருமானம் கொஞ்சம் தடைபடும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா 2ல சனின்றதே குடும்பம்தான், சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நன்மையாக இருக்கும். கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க உத்தியோகஸ்தர்கள்லாம். நேரம் காலம் வேண்டி உழைக்க வேண்டி வரும். அதனால கவனமா இருங்க. அதே போல கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் செல்வதால் மிக சிறப்பு. அதே சமயம் 2025ஆம் ஆண்டு உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நீண்டகால கனவுகள் அனைத்தையும் நனவாக்குவதாக அமையும். பரிகாரம்: கும்பகோணம் அருகில் உள்ள திருபுவனத்தில் வீற்றிருக்கும் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை சென்று வணங்குங்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். முடிந்தால் பழமையான கோவிலை புதுப்பிக்க உதவுங்கள். தனம் வந்து சேரும். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எல்லாம் தெரிந்திருந்தும் அலட்டி கொள்ளாத ராசி எதுனா மீன ராசி தான். உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு 10ஆம் வீட்டில் பிறப்பதால் கடின உழைப்பு, சாதிக்கக்கூடிய தன்மை, மன போராட்டங்கள்லாம் விலகும். சமயோஜிதமான பேச்சால் தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வரும். பழைய கடனை எப்படி அடைக்க போறோமோ என்று யோசிச்சு நின்ற நிலையெல்லாம் மாறும். அதற்கான வழிவகைகள்லாம் கிட்டும். பிள்ளைகளிடம் அப்பப்போ ஏற்பட்ட கோப நிலை மாறி இனி அனைவரையும் அரவணைத்து போவீர்கள். தள்ளிக்கொண்டே போன மகனின் திருமணம் இப்போது மகன் மகள் இருந்தால் திருமணம் கைகூடி வரும். இந்த புத்தாண்டின் தொடக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ல கேது, ராசிக்குள்ளாரிய ராகு. அதனால இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்புல ராகு கேது இருக்கும்போது என்ன நடந்திருக்கும்? மூச்சு திணறல், அல்சரு, இரத்த சோகை, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, அதே மாதிரி ஆரோக்கிய குறைவு, இதெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் விட்டுடுங்க. எல்லாம் வந்து போகும். எல்லாமே அந்த கிரக நிலை மாறும்போது எல்லாமே வந்து தான் போகும். கர்ப்பப்பையில சில பேருக்கு கட்டி வந்து கூட போயிருக்கும். மாதவிடை கோளாறுலாம் பெண்களுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் போயிடுச்சு, விட்டுடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 18/5/2025 முதல் ராகு உங்களுக்கு 12ஆம் வீட்டிலையும் கேது 6ஆம் வீட்டில் அமர்வதால் மனசுல இருந்த போராட்டங்கள் எல்லாம் விலகும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விலகும். கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துவீங்க. ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வந்து சேரும். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். சோர்வு சலிப்பு நீங்கி உற்சாகத்துடன் வலம் வருவீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களின் நல்லவர்கள் யார் என்பதை உணரக்கூடிய ஒரு தருணம். வேற்று மதத்தவர் வெளிநாட்டில் இருப்பவர்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் ராசிக்கு 3ஆம் வீட்டில் நிற்பதால் இப்ப நிக்கிற ஒரு இடம் 13/5/2025 வரை குரு உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருப்பார். அதனால உங்களுக்கு முயற்சிகள் எல்லாம் தள்ளி போய் இருக்கும். ஆனால் 4ஆம் வீட்டிற்கு குரு அமர்வதால் 14/5/2025 முதல் குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்வதால் இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் முடிவடையும்.
தாயாருக்கு முதுகு மூட்டு வலி, சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் வந்து செல்லும். தாயார் அதே மாதிரி தாய்மாமன், அம்மான்னு சொல்லுவாங்க, அத்தை வழி, இதிலெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். அது அப்படியே இருக்காது. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமா போங்க. தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். சொத்து வாங்கும்போது சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசித்து தாய் பத்திரம், வில்லங்க சான்றிதழ் போன்றவற்றை சரிபார்த்து வாங்குங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆண்டு தொடக்கத்துல சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயச்சனியாக இருக்கிறார் இல்லைங்களா? அதனால உங்களுக்கு சின்ன சின்ன கவலைகள், விரயங்கள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு 29/3/2025 முதல் சனி பகவான் ஜென்ம சனியாக வரப்போகிறார். சரிங்களா? அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். 12ஆம் வீட்டுல விரய சனியாக இருக்கும்போது விரயங்கள் ஆகுச்சு. ஆனா பணமும் வரும். ஆனா இந்த ஜென்ம சனி வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி? காரிய தடையெல்லாம் வந்து நீங்கும். அதே மாதிரி வரட்டு கௌரவத்துக்கும் போலி புகழ்ச்சிக்கும் மயங்காதீங்க. மயங்கினீங்கன்னா போச்சு, எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அதனால கவனமா இருங்க. அதே மாதிரி வேலை பார்ப்பவர்கள் எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு பார்க்காதீங்க. எல்லாத்தையும் உங்க மேலேயே அதை செலுத்திடுவாங்க. அது உங்க என்னதான் நீங்க வேலையை இழுத்து போட்டு செஞ்சாலும் உங்களை ஒரு சின்ன குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு தனி கூட்டமே இருக்கும். அதனால அதெல்லாம் இழுத்து போட்டு செய்ய உங்க வேலை என்னவோ அதை பாருங்க. பழைய பிரச்சனைகளை கிளறி விடாதீங்க. கிளறி விட்டால் அதை சில வேடிக்கை பார்க்கவே வருவாங்க. புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் செய்யாதீங்க. என்றும் இருப்பது போல் இருங்க. ஜென்ம சனி வருது, ரொம்ப கவனமா இருங்க. இந்த 2025ஆம் வருடம் உங்கள் செயல் வேகத்தை துரிதப்படுத்துவதுடன் புதிய முயற்சிகளில் வெற்றி தருவதாக அமையும். அதனால நீங்க வெற்றியை மட்டும் பாருங்க, மற்ற விதத்தை விட்டு கொடுத்துருங்க. பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது விருதாசலத்துல உள்ள விருதகிரீஸ்வரர் தெரியும் எல்லாருக்கும். அந்த ஊரு விருதகிரீஸ்வரர் வணங்குங்கள். அங்குள்ள விபசித்து முனிவரின் பாதத்தில் அமர்ந்து தியானம் செய்யுங்க. எனக்கு ஜென்ம சனி வந்துருச்சு, அதே போல 4ஆம் வீட்டுல குரு, 12ல ராகு வர்றது சிறப்பு. வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்க. சரிங்களா? அதனால என்ன செய்யுங்கன்னா அந்த விபசித்து முனிவரின் பாதத்தில் அமர்ந்து தியானம் செய்யுங்க. வேப்ப மரக்கன்று ஒன்று நடுங்க. ஆதரவற்ற பெண்ணுக்கு உதவி செய்யுங்கள். அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.